ஹெல்த் கேம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா இங்கே ஜாஸ்தி வந்து ஏழைப்பட்டுருக்குறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே இருக்கிற பப்ளிக்கு வந்து கேட்டதுனால இங்கே வந்து ஹெல்த் கேம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். இது நம்ம பிறந்த வீடு, இந்த மாதிரி மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அது நம்ம பிறந்த ஊரில் ஃபஸ்ட்டு பண்ணணுன்ற ஒரு எண்ணம் நல்ல எண்ணத்தில் இங்கே வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இது நம்ம கோலாரில் வம்சோதி ஹாஸ்பிட்டல் அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்டோம். நம்ம பிஜேபி எஸ்சிஎன்எஸ்சி பிரசிடென்ட்டு அவர் மூலியமாக அவர் தான் வந்து இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. இது ஃபஸ்ட்டு 4 பிளாக்ல ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் ஏழைப்பட்டுக்கிறாங்க. இது காலையில் ஸ்டார்ட் ஆகுது, காலையிலேருந்து நிறைய பேர் வந்துருக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு. இதில் காசு கஷ்டம் எதுவும் கிடையாது. மாத்திரை கத்தெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது ரொம்ப பெரிய சந்தோஷம். இது மேஜர் எதனா இருந்துச்சுனாக்கா, இது ஹார்ட் ப்ராப்ளமாக வேறு எதனா இருந்தாக்கா இவங்களே ஃப்ரீயாக கூட ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒத்துனுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு இது வந்து நம்ம ஜனங்க வந்து இது சாயந்தரம் மட்டும் இருக்குது. சாயந்தரம் மட்டும் இருக்கும்போது எல்லாமே வந்து பயன்படுத்திக்க நல்லது. இது ஃப்ரெண்ட் சர்க்கிள் எனக்கு வந்து உறுதுணையாக வந்துட்டு, அதாவது அவங்கவுங்க வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க. இது நம்ம விஜய், நம்ம சங்கர் சாரு, அப்புறம் லோஹித், நம்ம பாபு, நம்ம குணா சாரு, நம்ம பாபு பெமல் எம்ப்ளாயி, இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க. இது ஏன் மூலியமாக மட்டும் இல்லை, எல்லாருடைய ஸ்பான்சரில் வந்து இன்றைக்கி எல்லா ஏழைகளுக்கும் எல்லாருக்கும் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் வந்து போயின்னுக்குது. இது ரொம்ப மனசுக்கு வந்து நல்ல ஒரு மனசுக்கு வந்து இதமாகுது. ஏன்னா இன்றைக்கி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனாக்கா குறைஞ்சது வந்து 500லேருந்து 1000 ரூபாய் கிட்ட செலவாகுது. டாக்டர் ஃபீஸ் கொடுக்கணும், மாத்திரை வாங்கணும், இன்ஜெக்ஷன் போடணும், இப்படி எத்தனை ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கிட்ட ஆகுது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஃப்ரீயாக வந்து இந்த கேம்ப் மூலியமாக பண்ணுறாங்க சொன்னால், இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகிங்கோ, டாக்டர்ஸுங்கோ, இந்த நர்ஸுங்கோ உண்மையிலே வந்து எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது வந்து நம்ம இந்த ஊரில் வந்து இது நான் பிறந்த ஊர் 4th பிளாக்கு. இந்த 4th பிளாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டில் வந்து தோணுச்சு. அதனால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதில் அரசியல் ஒன்றும் இல்லை. இது சோசியல் சர்வீஸு, மக்களுக்கு வந்து தேவையானது ஒன்று. அந்த தேவையானது வந்து எல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாரும் மூலியமாக வந்து பண்ணுறது மனசுக்கு வந்து இதமாக்குது. இது சாயந்தரம் மட்டும் நடக்குது. சாயந்தரம் மட்டும் நடந்து எல்லா மக்களும் வந்துட்டு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணின்னு சொல்லிட்டு அன்பாக கேட்டுக்கின்னு இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய சகோதரிங்க, நர்ஸுங்களுக்கு, டாக்டர்ஸுங்களுக்கு, என்னுடைய ನண்ಬರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನಿ ಕೂರಿ. ವಂಶಾದಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಮ್ಯಾನೇಜರ್ ಇದ್ದೇನೆ. ವಂಶಾದಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕೋಲಾರಲ್ಲಿ 150 ಬೆಡ್ ಹಾಸ್ಪಿಟಲ್, 50 ಬೆಡ್ ICU ಇದೆ, 25 ಬೆಡ್ NICU ಇದೆ ಅಂಡ್ 25 ಬೆಡ್ ಅಡಲ್ಟ್ ಅಂಡ್ PICU ಇದೆ. ರೌಂಡ್ ದ ಕ್ಲಾಕ್ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಸರ್ವಿಸಸ್ಗೆ ಎಲ್ಲನೂ ಅವೈಲಬಲ್ ಇರ್ತದೆ. ನ್ಯೂರೋ ಸರ್ಜರಿ, ಯೂರೋ ಸರ್ಜರಿ, ಸರ್ಜಿಕಲ್ ಗ್ಯಾಸ್ಟ್ರೋಎಂಟಾಲಜಿಸ್ಟು, ಹೆಪಟಾಲಜಿಸ್ಟು, ಫಿಸಿಷಿಯನ್ಸು, ಗೈನಕಾಲಜಿಸ್ಟು, ಪೀಡಿಯಾಟ್ರಿಷಿಯನ್ಸು, ಪೀಡಿಯಾಟ್ರಿಕ್ ICU ಎಲ್ಲನೂ ಇರ್ತದೆ. ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಕೇರ್ಗೆ 24/7 ಯಾವುದೇ ಒಂದು ಟೈಮಲ್ಲಿ ನೀವು ಬರ್ಬೋದು, ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ತೊಗೋಬೋದು. ಇವತ್ತು ಸಾರ್ ಹೇಳಿದರು, ಮತ್ತು ಗೌರಿ ಸರ್ ಹೇಳಿದರು, BJP ಅವ್ರ ಮೋಕ್ಷ ಇವರು ವೆಂಕಟೇಶ್ ಸರ್ ಹೇಳಿದರು. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾವು ಕ್ಯಾಂಪ್ ಮಾಡ್ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದಕ್ಕೆ ನಾವು ಕ್ಯಾಂಪ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇವತ್ತಿನ ಕ್ಯಾಂಪ್ ಫ್ರೀ ಇರ್ತದೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ, ಶುಗರ್ ಇರ್ಬೋದು, BP ಇರ್ಬೋದು, ಇವೆಲ್ಲನೂ. ಮತ್ತು ಮೆಡಿಸಿನ್ಸ್ ಎಲ್ಲ ಫ್ರೀಯಾಗಿ ಇಶ್ಯೂ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇನ್ನು ಫರ್ದರ್ ಏನಾದರೂ ಇವ್ಯಾಲ್ಯೂಯೇಷನ್ ಇತ್ತು ಅಂತಂದರೆ ಅವರಿಗೆ ಗಿಫ್ಟ್ ಕಾರ್ಡ್ ಕೂಡ ನಾವು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸೊ ಅದನ್ನು ನಾವು ಬಂದು ಅಲ್ಲಿ ಚೆಕ್ ಮಾಡಿಸಿ ನೋಡಿಸ್ಕೊಳ್ಬೋದು. ಇನ್ನೇನಾದ್ರು ಇದ್ರೆ ಕ್ಯಾಂಪು 4 ಗಂಟೆವರೆಗೂ ಇರ್ತದೆ. ನೀವು ಜನ ಬಂದು ತೋರಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು ಅಂತ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆಂಕಟೇಶ್ ಸರ್.